ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். பதம் 35. மைனம் பார்த்த அர்ஹசி திராதும் பிரம்ம பந்தும் இமம் ஜஹி யோ அசாவ் அநாகசக சூப்தான் அவதீன் நிசி பாலகான். டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ அர்ஜுனா, ஒரு பிராமணரின் உறவினனான இவன் குற்றமற்ற சிறுவர்கள் உறங்கும்போது அவர்களை கொன்றவன் என்பதால் இவனுக்கு கருணை காட்டி இவனை நீ விடுவித்து விடக்கூடாது. பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பிரம்மபந்து எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு பிராமணரின் குடும்பத்தில் பிறந்தும் பிராமணன் என்று அழைக்க தகுதி பெறாதவன் பிராமணரின் உறவினன் அல்லது பிரம்ம பந்து என அழைக்கப்படுகிறான். பிராமணன் என்று அழைக்கப்படுவதில்லை. உயர் நீதிமன்றத்திலுள்ள நீதிபதியின் மகன் உண்மையில் நீதிபதியல்ல. ஆனால் அவரது மகனை மதிப்பிற்குரிய நீதிபதியின் உறவினன் என்று அழைப்பதில் தீங்கில்லை. எனவே பிறப்பினால் மட்டுமே ஒருவர் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகிவிடுவதில்லை. அவ்வாறுதான் பிறப்புரிமையால் மட்டுமே ஒருவர் பிராமணர் ஆகிவிடுவதில்லை. மாறாக ஒரு பிராமணருக்குள்ள தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். தகுதியுள்ள மனிதருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவி கிடைக்கிறது. அவ்வாறுதான் தகுதியுள்ள மனிதருக்கு மட்டுமே பிராமணரின் பதவி கிடைக்கிறது. பிராமணரல்லாத ஒரு குடும்பத்தில் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவரிடம் நல்ல தகுதிகள் காணப்படுமானால் தகுதி பெற்ற அவரை ஒரு பிராமணராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைப்போலவே பிராமண குடும்பத்தில் பிறந்துள்ள ஒருவருக்கு பிராமணருக்குள்ள தகுதிகள் இல்லை என்றால் அவரை பிராமணர் அல்லாதவராகவே நாம் பாவிக்க வேண்டும். இத்தகையவர் ஒரு பிராமணரின் உறவினர் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா மத கொள்கைகளுக்கும் வேதங்களுக்கும் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த வேறுபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான காரணத்தை அவர் பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 7 பதம் 35 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 36. மத்தம் பிரமத்தம் உன்மத்தம் சூப்தம் பாலம் ஸ்திரியம் ஜடம் பிரபன்னம் விரதம் பீதம் ந ரிபும் ஹந்தி தர்மவேத். டிரான்ஸ்லேஷன். மத கொள்கைகளை அறிந்துள்ள ஒருவன் அஜாக்கிரதையாக உள்ளவனையோ குடிமயக்கத்திலோ பைத்தியமாகவோ உறக்கத்திலோ அச்சத்துடனோ அல்லது இரதத்தை இழந்த நிலையிலோ உள்ளவர்களையும் ஒரு பெண்ணையோ அல்லது சிறுவனையோ முட்டாளாக உள்ள பிராணியையோ அல்லது சரணடைந்த ஒரு ஆத்மாவையோ கொல்ல மாட்டான். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். தர்மம் அறிந்த போர் வீரன் எதிர்த்து போரிடாத ஓர் எதிரியை எப்போதுமே கொல்ல மாட்டான். முன்பு யுத்தங்கள் மத கொள்கைகளின் அடிப்படையில் நிகழ்ந்தன. புலனின்பத்திற்காக யுத்தங்கள் நிகழ்த்தப்படவில்லை. மேலே குறிப்பிட்டது போல எதிரி குடிபோதையிலோ உறக்கத்திலோ இருப்பானே ஆயின் அவனை ஒருபோதும் கொல்லக்கூடாது. இவை எல்லாமே தர்ம யுத்தத்திற்குரிய சில கோட்பாடுகளாகும். முற்காலத்தில் சுயநலவாதிகளான அரசியல் தலைவர்களின் மனம் போன போக்கில் யுத்தங்கள் நடத்தப்படவில்லை. குற்றமற்ற மத கொள்கைகளுக்கு ஏற்பவே யுத்தங்கள் நடத்தப்பட்டன. மத கொள்கைகளுக்கு ஏற்ப நிறைவேற்றப்படும் ஹிம்சை பெயரளவாக மட்டுமே உள்ள அஹிம்சையை விட உயர்ந்ததாகும்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல் என்னும் அத்தியாயத்தில் பதம் 36ற்கான ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.